வணக்கம் அன்பு உள்ளங்களே. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போ நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறது காளி அம்மன் வரலாறு. அதைத்தான் பார்க்க போகிறோம். உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வர அசுர பலம் கொண்ட அரக்கன் சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிகின்றான். சிவன் உடன் வரத்தை வழங்குகிறார். அசுரன் உடனே சிவனையே கொல்ல முற்படுகிறான். பார்வதி தேவி துர்க்கையாக மாறி அவனை அழிக்கிறாள். இந்த நிகழ்ச்சியை கருவாக கொண்டுதான் 10ஆம் நாளில் சூரசம்ஹாரம் செய்யும்போது கீழே விழும் அசுரனின் தலையை துர்க்கையம்மன் சிம்ம வாகனத்துடன் தன் கையில் ஏந்துகிறாள். அசுரனின் இரத்தம் பூமியில் பட்டவுடன் இரத்தத்தின் வழியாக மீண்டும் அசுரனாக உருவெடுக்க கூடாது என்று எண்ணிய துர்க்கை அம்மன் சண்டி அம்மனை அசுரனின் இரத்தத்தை உறிஞ்சு கட்டளையிட்டாள். அவ்வாறே உறிஞ்சிய துளிகள் கீழே விழும்போது காளியம்மனாக உருவெடுத்தாள். இங்கு 8 வகை காளியம்மன்கள் குடியிருப்பது சிறப்பு அம்சமாகும். கருங்காளி, பத்ரகாளி, சத்தியம்மன், அங்காளம்மன், தட்டத்தி அம்மன், பரமேஸ்வரி, வீராகாளி, அறம் வளர்த்த நாயகி அம்மன் அப்படின்னு சிறப்பு வாய்ந்த அம்சமாக காட்சி தரும் காளியாக இருக்கிறாள். காளி என்ற பெயர் வடமொழியில் உள்ள காளா என்ற ஆண் பெயரின் பெண்பாற் பெயராகும். காளி தேவியானவள் காலத்திற்கும் மாறுதல்களுக்கும் தேவியாக கருதப்படுகிறாள். காளி என்பதற்கு காலம் மற்றும் கருப்பு என்று பொருள். காலனின் துணைவிதான் காளி. காலன் என்பவன் வேறு யாருமல்ல, ஈசன். அந்த ஈசனின் துணைவிதான் காளி. இவரே ஆதிபராசக்தி என்றும் அழைக்கப்படுகிறாள். காளி தேவி காலங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. அவர் தெய்வீக பாதுகாப்பாளராகவும் மோட்சம் அல்லது விடுதலையை வழங்குபவராகவும் கருதப்படுகிறார். அதே மாதிரி புராணங்களில் தேவி மகாத்மியத்தில் அசுரர்களை அழிப்பதற்காக கௌசிகி தேவியிடமிருந்து காளி தோன்றுகிறாள். சண்டன் முண்டன் அப்படிங்கிற அரக்கர்களை அழித்ததால் இவள் சாமுண்டி என்றும் அழைக்கப்படுகிறாள். மற்றுமொரு அற்புதம் என்னவென்றால், சற்றே யோசித்த சிவபெருமான் தன் வலது கரத்தால் தன் கண்டத்தில் இருக்கும் விஷத்தை தடவினார். அடுத்த நொடி அங்கு ஒரு அழகான பெண் தோன்றினாள். அற்புத அழகுடனும் தீட்சண்யமான பார்வையுடனும் அவதரித்த அந்த பெண்ணே காளி தேவி ஆவாள். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அன்பு கலந்த வணக்கத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.